Hello guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Rara Space. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு சண்டே லேசி மார்னிங்காக தான் எழுந்திரிச்சிருக்கேன். மணி இப்போது 6:45 ஆகுது. என்னடா இவ்வளோ வேகமாக எழுந்திரிச்சிட்டு லேசி மார்னிங்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் காலையில் எழுந்திரிச்சோடனே நல்ல ப்ரீஸ், சூப்பரான கிளைமேட். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு பின்னாடி சன் இருக்குங்க, பார்த்தீங்களா? ஷேடோ சன் இருக்குது, ஆனால் அவ்வளோ ஸ்மூத்தாக ஹார்ஷாக இல்லாமல் அழகாக வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஆல்ரெடி தலை குளிக்கலான்னு ஒரு பிளான். நான் நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுடுவேன். எண்ணெய் ஃபுல்லாக வச்சு தான் குளிப்பேன். நான் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு செசமி ஆயில், நல்ல எண்ணெய் இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக சூடு பண்ணி ஃபுல்லாக ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் ரூட்லேருந்து கீழே ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு பன் போட்டுட்டேன். ஒரு 1 hour 1.5 hours அப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே காய்ஸ், நீங்கள் இப்போ பாருங்கள், விதவுட் வேஸ்டிங் எனி டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் இப்போ தான் இது வந்து ஒரு ரோஸ் செடி, அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்களே சீர் பச்சலைன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த ஒரு செடி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு செடி. ஸோ காலையில் எழுந்திரிச்சு இந்த செடிங்களுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் பாவம் இல்லையா? அண்ட் இந்த காம்பவுண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இங்கேயும் கொஞ்சம் செடி இருக்குது. ஸோ அது வந்து மாதுளை செடி. அப்புறம் இது கொய்யா மரம் தெரியுதா? இது அங்கங்கே கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் செடி வச்சுருந்தேன். ஸோ கொஞ்ச நாள் சென்னை போயிருந்தேன், அப்போது தண்ணி ஊற்றாமல் அதெல்லாம் காஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் அப்பா அம்மா அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க சென்னைக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் தான் வருவாங்க. காலையிலே டங்க் ரொம்ப ரோல் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் வந்துடுவாங்க, நம்ம அவங்களையும் ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா அப்பாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம், பார்க்கலாம். இப்போது தான் நான் காலையில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் 1 hour 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அம்மா இப்போ தான் வந்தாங்க, அம்மாவும் அப்பாவும். அப்பா ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாரு. அப்பாவை காட்டலை, நான் இப்போ என் அம்மா மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இவங்க தான் எங்கள் அம்மா, சரிதா? ஓகே. நான் இப்போ போய் உங்களுக்கு குளிச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து ஹேர் கேர் ரொட்டீன் காட்டுறேன். ஓகே காய்ஸ், குளிக்க போகலான்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. நமக்கு குளிக்க போகணுன்னு, அதுவும் சண்டேனா சுத்தம் குளிக்கவே தோணாது எனக்குலாம். அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு உட்காந்தா வீடு ஹால் ஃபுல்லாக ஒரே எறும்பு. அப்பா அவ்வளோ எறும்பு, சின்னதாக ஏதாவது கீழே போட்டால் கூட அவ்வளோ எறும்பு வந்துடுது. அதனால கீழே இருக்கலாம் எடுத்துட்டு இங்கே ஹாலை மட்டும் வேக்யூம் போட சொல்லியிருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா? நான் காட்டுறேன். ஹாரி அதோட வேலையை பண்ணட்டும். ஓகே, நம்ம போய் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் போய் குளிப்போம். அப்புறமா போய் குளிக்கிறேனான்னு பார்க்கலாம். ஒரு வழியா காய்ஸ் முடிவு பண்ணி சாப்பிட்ட உடனே குளிக்க முடியாது, பட் குளிக்க போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய்.
அப்புறம் அப்பா வெளியில போயிருக்காரு, வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்பா வந்துட்டாரு, நான் யாருன்னு காட்டுறேன் இருங்க. அப்படிலாம் இல்லை, இருங்க. இவர் தான் எங்க அப்பா. காலையில தான் ஊர்ல இருந்து வந்தாங்க. கேமரா ஒரு மாதிரி வெயிட் பண்ணுங்க, தொடச்சிட்டு வரேன். ஓகே, இப்போ கிளியரா இருக்குல்ல? ஆக்சுவலி நான் நேற்று 2 days பிஃபோரேவும் இது ஊற வச்சுட்டேன். பாத்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னா, ஒன்றும் இல்லை. முந்தா நேற்று நைட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த வெந்தயமும் கடுகும் ஊற போட்டுருந்தேன் முளைக்க வைக்கிறதுக்காக. அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். இதை நான் ஊற போட்டிருக்கது 2 நாள் ஆச்சு. அந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஸ்டில் அதுலேருந்து முளைச்சி வர்ற மாதிரி எனக்கு தெரியல. லைட்டாக அங்கங்கே முளைக்கிற மாதிரி தெரியுது. இதில் தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல. இதோ லைட்டாக கடுகுல அங்கங்கே தெரியுது. ஆனால் நல்லா பார்த்தா தான் தெரியுது, கேமராவில் பார்த்தா தெரியுமான்னு தெரியல. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு பூ தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொட்டி ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் சும்மாவே தான் இருக்குது. இந்த குச்சி என்ன குச்சின்னு எனக்கு தெரியல. அது குச்சியாக தான் இருக்குது, ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றுவேன். அதனால் இப்போ இந்த குச்சியை எடுத்துட்டு நம்ம இந்த வெந்தயமும் கடுகையும் இதில் போட போகிறோம். இப்போ எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். எடுத்துட்டு லைட்டா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இது லைட்டா கிளறிக்கிட்டு, ஆக்சுவலி இதுல கோகோபீட் கூட சேர்க்கலாம், என்கிட்ட இருக்கு. ஆனா நான் இதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் எடுத்துட்டு வரவா? கொஞ்சம் மட்டும் அப்படியே இருங்க. ஸோ மேலாக கொஞ்சம் கோகோபீட் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஊறணும், அதனால நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது என்ன பாட்டில்னு கேட்காதீங்க, இது ஒரு டிட்டர்ஜென்ட் பாட்டில். இது டிட்டர்ஜென்ட் காலி ஆயிடுச்சு, அதனால இதை வேஸ்ட்டாக தூக்கி போட மனசில்லை. அதனால எங்கள் மேலே வந்துட்டு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி பூச்செடி தண்ணி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் நார்மலாக ஊற்றுறத விட சைடில் எங்களுக்குள்ள ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா ஏர் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோவும் கொஞ்சம் ஸ்டக் ஆகாமல் வரும், இங்கனுக்குள்ள லைட்டாக ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா. ஸோ கோகோபீட் போட்டு லைட்டாக கிளறி விட்டுலாம். இது பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். கோகோபீட் ஃபுல்லாக 2 நிமிஷம் தான் தண்ணி ஊற்றி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஊற்ற போகிறோம். நான் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக, அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோகோபீட் போட்டு தண்ணி ஊற்றலாம். இல்லை நீங்கள் இப்படியே டெய்லி தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் இப்போ இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊறி இருக்குல்ல, இதே மாதிரி தண்ணி இருக்கணும். ட்ரை மட்டும் பண்ண விட்றாதீங்க. ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு டைம் நிறைய எடுக்கும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றுங்க. காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் லைட்டாக ஊற்றிக்கிறேன் நைட்டுக்கு வேணும்னு சொல்லி. இப்போ இதை இப்படியே வச்சிடலாம்.
அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. இன்னையோட இப்போ இந்த vlog முடிஞ்சது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய vlogs இந்த சேனலில் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இதோட அப்டேட்ஸை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது இன்னும் 2-3 நாள் ஆகும் மேக்ஸிமம். இது நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தேன் 10 to 12 days கிட்ட ஆகுது ஃபுல்லாக க்ரோ ஆகுறதுக்கு. ஆனதுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and please do like, share and subscribe to this channel. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். Please support us. Take care. Bye bye.